ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் இந்தியா ஃபுட். நான் உங்க செவிலியர் பேக்கிங். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அட்வொகேட் அன்பு அப்படின்ற சார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட டாட்டரோட மேரேஜ்க்கான இன்விடேஷன் வந்து எங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. வர முடியல, ஸோ என் மேரேஜ் வந்து இந்த பக்கத்துல ஏரியா தான், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்விடேஷனை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாரு. எங்க அப்பாவும் தம்சன் போட்டு ஒரு பூசை சிம்பிள் போட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தாரு. அதுக்கேத்த மாதிரியே அந்த விஷயத்த சொல்லிட்டு ஒரு கவிதையும் எடுத்து காமிச்சாரு. அந்த கவிதையை பார்த்தோன்னே எவ்வளவு யதார்த்தமா சில விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கவிதை உங்களுக்காக வாசிச்சு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் 4ஆம் மாதத்துல 25ஆம் தேதியில ஒரு ரிலீஸ் ஆன ஆனந்த விகடனோட ஸ்பெஷல் சிறப்பிதழ். அதுல ஒரு கவிதையை பார்த்த உடனே ஆச்சரியமாயிடுச்சு. உங்களுக்காக அந்த கவிதை நான் வாசிச்சு காமிக்கிறேன். திருமண அழைப்பு. வாட்ஸ்அப்பில் வந்த திருமண அழைப்பிதழை முழுவதும் படிக்காமலேயே 2 பூச்செண்டுகளோடு ஒரு கட்டை விரல் படத்தை அனுப்புகிறார்கள். வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு மனம் மகிழ்ந்தது போல ஒரு சிரிக்கும் முகத்தோடு இருக்கை வணங்கும் படத்தை சேர்த்து அனுப்புகிறார்கள். முறையாக ஏன் அழைக்கவில்லை? முந்தின நாளே ஏன் வரவில்லை? பெயரை ஏன் போடவில்லை? கடைசி வரை ஏன் இருக்கவில்லை? என்றெல்லாம் சண்டை போட யாருமில்லாத தலைமுறையில் எந்த மனமுறிவும் இல்லாமல் அழைப்பும் வாழ்த்தும் பரிமாறப்பட்டது. காளிமுத்து அப்படின்றவர் இந்த கவிதை எழுதியிருக்காரு. இந்த கவிதை வந்து எவ்வளவு யதார்த்த தன்மையோட இருக்கு. இந்த காலகட்டத்துல ஒரு விஷயங்கள் எப்படி மாறிடுச்சு, அதை வந்து எப்படி வந்து கவிதை மூலமா அழகா சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் எனக்கு நியூவா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.